ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. எப்போவும் ஒரே மாதிரி சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் செய்யாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் குக்கரில் 2 விசில் தாங்க, 10 நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வைங்க, கடைசி சொட்டு வர ஊற்றி குடிப்பாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க. இதோட எடை வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதோட மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி நல்ல பொடிசாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, நீங்கள் வீட்டில் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதோட எடை வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதே கப்பில் மற்ற அளவுகள் சேர்த்துங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா 2 முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா 2 முறை அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. கரெக்டாக இருக்கும். 4 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா 4 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அது அப்படியே விசில் வரட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய வெள்ளைக்கரசலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சாஸ் பேனில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம்னா 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டும். பாகுபாதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி இது மாதிரி கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு அதிலே அரிசி, பருப்பு, கேரட் எல்லாமே நல்ல குழைய வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. கரண்டியால் கூட நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். ஆனால் மேஷரால் மசிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த சூட்டோடு மசிக்கிறப்ப கேரட் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. இப்போ இதில் வெள்ளைக்கரசலை வடிகட்டி ஊற்றிக்கங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெள்ளைக்கரசல் நல்லாவே சூடாகவே இருக்குது. அதனால் அதை அப்படியே வடிகட்டி சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா கலக்க ரொம்பவே ஈஸியாக கலந்து வரும். பாருங்கள், இது மாதிரி நல்ல வெள்ளைக்கரசலோடு கலந்துட்டு அடுப்பை இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கொதி வரவிடுங்க. இது அப்படியே நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நம்ம வெள்ளைக்கரசல் சேர்த்துருக்கோம். 1 நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு இதில் நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கங்க. நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு குட்டி கடாயில் இது மாதிரி முந்திரி பருப்பு, திராட்சையை வறுத்து எடுத்து இதில் சேர்த்து கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான அரிசி பருப்பு கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுதுங்க. இப்போ இதில் திக்காக அரைச்ச தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு கடைசியாக சேர்த்து கொதி வர்ற டைமுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா போதும். திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கலந்து ஒரு கொதி வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சுட சுட பரிமாறலாம். சித்திரை மாதத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக சத்தும் சுவையும் கலந்து அமிர்தமே தோற்று போயிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் சுவையாக செஞ்சு பாருங்கள். இதில் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். அரிசி, பாசிப்பருப்பு, தேங்காய் பால், வெல்லம் எல்லாமே ஹெல்த்தியான பொருள்ன்றதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரக்கூடியது. நீங்களும் இதே
மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. இதை செய்யறதுக்கு அதிக நேரமும் எடுக்காது. ஊற வைக்க வேண்டியதில்லை, அரைக்க வேண்டியதில்லை. நினச்ச உடனேவே சட்டு புட்டுன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.